மேலும் ஒரு அண்மை செய்தி, சேலம் கோரிமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள தர்கா மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மது போதையில் காரை ஓட்டி வந்து மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மது போதையில் காருக்குள் இருந்த ஜோடியை காவல் நிலையம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் போலீஸ். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தர்கா மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் கோரிமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள தர்கா மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மது போதையில் காரை ஓட்டி வந்து மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் சிலம்பரசன். வழங்கிட கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 29ஆம் தேதி அதிகாலை சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருந்து அதிவேகமாக காரை இயக்கி வந்து சேலம் கோரிமேடு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த தர்கா மீது போது விபத்து ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பாக இருவரும் காரை இயக்கிய ஜெய்முருகன் மற்றும் அவருடன் வந்த அவருடைய காதலி என கூறப்படக்கூடிய இருவரும் குடிபோதையில் இருந்தனர். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக தற்போது கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக குடிபோதையில் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய நிலையில் வெறும் அஜாக்கிரதையாக வாகனத்தை ஓட்டிய பிரிவில், குறிப்பாக பிஎன்எஸ் பிரிவின் கீழ் 209 பிரிவின் கீழ் அந்த 281 பிரிவின் கீழ் ஒரே ஒரு பிரிவில் மட்டுமே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிகாலை 3:30 மணிக்கு சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுலா தலத்திலிருந்து அதிவேகமாக குடிபோதையில் வாகனத்தை இயக்கியதோடு அந்த விபத்தையும் ஏற்படுத்தியிருந்தனர். அதே போன்று அந்த பகுதியில் விபத்து ஏற்படுத்தப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் அவர்கள் மீது உரிய பரிசோதனை ஏற்படுத்தாமல் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்களை உடனடியாக வீட்டிற்கு அனுப்பி வைத்திருந்தனர். இது தொடர்பாக நாம் செய்தியும் வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது செய்தி வெளியிட்டிருந்த பிறகுதான் தற்போது இந்த விபத்து வழக்கு கூட தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனென்றால் விபத்து ஏற்படுத்திய சாதாரண மனிதராக இருந்தால் குடிபோதையில் வாகனத்தை இயக்குவது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். இவர் ஒரு கல்வி தொழிலதிபர் அதிபரின் மகன் என்பதாலும் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக தற்போது அதிவேகமாக விபத்தை ஏற்படுத்திய ஒரே ஒரு பிரிவின் கீழ் மட்டுமே தற்போது இந்த வழக்கை பதிவு செய்துள்ளனர். இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாமானியனுக்கு ஒரு சட்டம், தொழிலதிபர் மகனுக்கு ஒரு சட்டமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. காவல்துறையினர் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டிய ஜெயமுருகன் மற்றும் குடிபோதையில் இருந்து காவல்துறையினர் மற்றும் அங்கிருந்த பொதுமக்களிடம் அநாகரிகமாக பேசிய அவருடைய காதலி உள்ளிட்ட இருவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக 281 பிரிவின் கீழ் மட்டும் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் வாகன ஓட்டிய பிரிவு மட்டுமே தற்போது கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேகமாக இயக்கியது மட்டுமல்லாமல் குடிபோதையில் இயக்கிய பிரிவை உடனடியாக சேர்த்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன்.